Hello friends, இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்களா? ஸோ உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஜிவி பாலாஜி. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கல்லணை டேம். ஆமாங்க, இது வந்து தஞ்சாவூரில் இருக்கிற கல்லணை டேம். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இது நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் கதையில் பார்த்துருப்பீங்க, கல்லணை டேம்னு அதுவும் வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து கரிகாலேஸ்வரனால் கட்டப்பட்டது. இது 180வது நூற்றாண்டில் கட்டப்பட்டதுங்க இது. ஸோ அதுதான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வழி இருக்குது. அதாவது ஒன்று வந்து தஞ்சாவூர்லேருந்து வரலாம், அப்புறம் திருச்சியிலேருந்து வரலாம். ஸோ இப்போது நீங்கள் இப்போ இது ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் கங்கை கொண்ட சிவபுரம் கோயிலெலாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கோயிலில் வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ இது பாருங்கள், இதுதான் வந்து கல்லணை டேம் என்ட்ரன்ஸு. காரில் நம்ம வந்துட்டுருக்கோம் உள்ள. அது பார்த்திங்கன்னா 2 சைடு வழி. அந்த வாட்டர் ஃப்ளோ பாருங்களேன் எப்படி வருது, அப்படியே செம்மையாக வருது. அந்த தண்ணியெலாம் அப்படியே மேலே சாரில் அடிச்சுது அப்படியே, அது நம்ம போகும்போதே கார்லேயே. ஸோ அந்தளவுக்கு ஃபோர்ஸாக வந்து தண்ணி வந்தது, நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து நாங்கள் 2 வாட்டி போனோம். அதாவது ஃபஸ்ட்டு வாட்டி வந்து தஞ்சாவூர் போயிட்டு கும்பகோணம் போயிட்டு நாங்கள் போனோம். 2வது வாட்டி வந்து திருச்சி கோயில் போயிட்டு போனோம். ஸோ அது 2மே நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ திருச்சி கோயில், தஞ்சாவூர் கோயில் எல்லாமே வரும். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற எல்லாமே பாருங்கள். பார்த்துட்டு கல்லணை டேமுக்கும் வாங்க, இங்கே என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது வந்து கல்லணை டேம் வந்து நாங்கள் டேம் திறந்து விட்டாங்க அப்போது. ஸோ அப்போ வந்தோம், அதெல்லாம் நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் பார்க்குறீங்க, ஃப்ளோ நல்லா சூப்பராக வருது. 2வது வாட்டி வரும்போது தண்ணி டேம் ஓப்பன் பண்ணல. ஸோ அதுவும் பார்ப்பீங்க நீங்கள் திருச்சியிலேருந்து வரும்போது. ஸோ இது எப்படி கட்டப்பட்டது, யாரால் கட்டப்பட்டது, எந்த வருஷம் கட்டப்பட்டது, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த தஞ்சாவூர் கோயிலெலாம் பார்த்துட்டு நீங்கள் குயிக்காக வாங்க. நம்ம இப்போ தஞ்சாவூர் கல்லணை டேம் பற்றி நம்ம பார்க்கலாம். கல்லணை டேம், இதுதான் வந்து கல்லணை டேம். ஸோ கல்லணை டேம் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாடு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இது எங்கே கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து, அதாவது திருச்சிராப்பள்ளி, திருச்சியிலேருந்து காவேரி நதி வந்து வருது. ஸோ அது வந்து தஞ்சாவூருக்கு வருது. ஸோ அந்த வர இடத்துல அவங்க டேம் கட்டியிருக்காரு. அதாவது கரிகால சோழன் சோழ பரம்பரையிலேருந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து முதலாக கட்டின, அதாவது தமிழனார் கட்டப்பட்ட ஒரு டேம்னு சொல்லலாம். அதுதான் நிஜம். அதே சமயத்தில் உலகத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் டைவர்ஷன் ஸ்ட்ரக்சர் கட்டப்பட்டது இதுதான் சொல்கிறாங்க. ஸோ முதலாக ஃபஸ்ட்டு கட்டது உலகத்திலேயே டேம்னு பார்த்தா இதுதான் நம்ம தமிழர்களால் கட்டப்பட்ட ஒரு டேமு. அதே சமயத்தில் இந்தியாவிலையும் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேம் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னமும் வந்து, அதாவது 180ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டாலும் இன்னமும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மெயினாக வந்து இரிகேஷன் பர்பஸ், அதாவது விவசாயத்துக்காக கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது திருச்சியிலேருந்து வரதை டைவர்ட் பண்ணி காவேரி நதியில் கட்டியிருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர், அதாவது திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த சைடு ரூட்டும் இருக்குது. அதே சமயத்தில் தஞ்சாவூர்லேருந்தும் நீங்கள் 45 கிலோமீட்டரு நீங்கள் வந்தீங்கன்னா அது கல்லணை டேம் பார்க்கலாம். ஸோ கல்லணை டேமுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராண்ட் அணைக்கட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அணைக்கட்டுனாலே தமிழில் உங்களுக்கு தெரியும், அணை கட்டுறதுக்கு டேம்னு தான் பேர் அது. ஸோ இதுதான் வந்து கல்லணை டேம், பார்த்துக்கோங்க நல்லா. ஸோ இது வந்து கரிகால சோழனால் கட்டப்பட்ட 180ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. அப்போ அதுக்கப்புறமா வந்து பிரிட்டிஷ் அவங்க வந்து கொஞ்சம் அதை மாடிஃபிகேஷன் பண்ணாங்க. அதாவது 1804 வந்து மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அது வந்து ரொம்பவே நல்லா அவங்க கட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம மெய்ப்பிக்கணுன்ட்டு
அவங்க இதை வந்து மேக் வச்சுருக்காங்க. அதாவது 1804 வந்து பிரிட்டிஷ் இன்னுமே வந்து அதை கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தி அதை கட்டியிருக்காங்க. ஸோ இந்த டேமோட ஒரு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து 18 அடி வந்து டேமோட ஆழம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்துலேயே வந்து 18 அடிக்கு ஆழத்தில் கட்டியிருக்காங்க. அதோட லென்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1079 அடி வந்து அதோட லென்த் இருக்குன்றாங்க. ஸோ வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 மீட்டர், அதாவது 66 அடி வித்து. ஸோ எவ்வளோ பெரிய டேம்! அந்த காலத்துலேயே வந்து எதுவும் மாடர்ன் டெக்னாலஜி மாடர்ன் இது எல்லாமே வந்து அந்த காலத்துலேயே அவங்க இவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. ஸோ இது மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற உலகத்திலே முதல்ல கட்டின ஒரு டேம்ன்றதில் ரொம்பவே இதுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இன்னமும் அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ஹைலைட்டுன்னு சொல்லலாம். ஸோ எப்போயோ வந்து 150ஆம் நூற்றாண்டில் நம்ம கரிகால சோழர் கட்டினது இன்னமும் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. ஸோ இதோட வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் சோழர்கள் எப்போ ஆண்டாங்கன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட இதோட வயசுன்னு பார்த்திங்கன்னா 2000 வருஷம் இருக்குன்றாங்க. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு டேம் இன்னமும் ஓடுது. அதாவது காவேரி நதி கரையில் அது கட்டப்பட்டது. மிகவும் மிகவும் பெரிய டேம், அது ரொம்பவே பெருசு. ஸோ இன்னமும் நிற்குது. ஸோ ரொம்ப சூப்பராக நம்மளும் பார்க்கணும் கண்டிப்பாக. சப்போஸ் நீங்கள் வந்து தஞ்சாவூர் கும்பகோணம் போனாலும் நீங்கள் பார்க்கலாம், இல்லை திருச்சி போனாலும் நீங்கள் திருச்சியிலேருந்து ரொம்ப பக்கம், நீங்கள் அப்போது அது ஒரு பிளான் பண்ணிக்கலாம் தஞ்சாவூர் டேம் பார்க்குறதுக்கு. ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல், கண்டிப்பாக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா வந்து என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம். இன்னொரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேம் வந்து முழுக்க வெறும் கற்களால் கட்டப்பட்டது, அதாவது கருங்கற்களால் கட்டப்பட்டது. ஸோ அதுவும் ஒரு வியப்பத்தக்க ஒரு பிரம்மாண்டம். அதாவது அந்த காலத்துலேயே இவ்வளோ பெரிய டெக்னாலஜி, இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங், அதாவது இன்ஜினியரிங் வச்சு இந்த காலத்துல எல்லாம் படிக்கிறோம். பட் அந்த காலத்துலேயே வந்து இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் பண்ணாங்க எப்படின்றது ஒரு பிரிட்டிஷே வந்து இவனும் ரொம்ப வந்து அவங்க தென்னையில் போயிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரம்மாண்டமாக எப்படி கட்டினாங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இங்கே குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதுதாங்க, ஏன்னா தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக அடிச்சிக்கின்னு ஓடும். பட் ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் ஓரமாக வந்து கரை ஓரமாக வந்து அவங்க விட்றாங்க. ஸோ நம்ம அந்த கரை ஓரத்தில் வந்து நம்ம வேணால் வந்து நம்ம குளிச்சுக்கலாம். ஸோ அதுவும் நம்ம பார்ப்போம் இப்போ குளிக்கிறதெல்லாம். பட் ஆனால் வந்து செகண்ட் டைம் போகும்போது டேம் ஓப்பன் பண்ணல, தண்ணியே இல்லை, அதுவும் பார்ப்பீங்க. ஸோ இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டேம் வந்து நம்ம சோழர் பரம்பல் தான் கட்டியிருக்காங்க, சோழர்கள் தான். ஸோ கிங் கரிகால சோழன் தான் வந்து கட்டியிருக்காரு. அதாவது 150ஆம் நூற்றாண்டில் ஃபஸ்ட்டு டேம் இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம கரிகால சோழன், அதாவது இந்த கிராண்ட் அணிக்கட், அதாவது கல்லணை, அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேம் இன் இந்தியா. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கரிகால சோழனோட இது ஸ்டாச்சு. அவர் யானையில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அங்கே நடந்துருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், பஞ்சு மிட்டாயெல்லாம் விற்கிறாங்க. ஸோ எல்லோரும் கார் பார்க்கிங் வந்து எங்கே அங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த இடத்துல வச்சுட்டா நல்லது. இல்லை இந்த மாதிரி கார் பார்க் கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இது பாருங்கள், இந்த ராட்னம் அதெல்லாம் விற்கிறாங்க. அந்த ராட்னம் கேம் இருக்குது, அப்புறம் ஐஸ்கிரீம்ஸ் விற்கிறாங்க. கிட்டத்தட்ட அது எக்ஸிபிஷன் மாதிரி. ஏதாவது ஒரு வீக்கெண்டு இல்லை ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸில் போனீங்கன்னா அந்த தஞ்சாவூர் திருச்சி அந்த மக்களுக்கு இதுதான் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே விற்கிறாங்க, எல்லாம் பொருட்கள்லாம் ஃபேமிலியோடு வராங்க, என்டர்டெயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தண்ணியில் விளையாடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒன் டே வந்து நீங்கள் அழகாக பாருங்கள், இப்படி தான் வந்து இறங்கி போகிறாங்க. ஸோ பட் ஆனால் வந்து ஒரே ஒரு ரிஸ்க் என்னென்னா, இது எல்லாம் ஒத்தடி பாதை மாதிரி போகிறாங்க. அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது. பட் ஏன் அந்த மாதிரி போகிறாங்க தெரியல. பட் எல்லாருமே அப்படி தான் போகிறாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து இதை ப்ராப்பராக ஒரு படிக்கட்டு வச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு சேஃபாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் இருக்கா என்னன்னு தெரியல. பட் எல்லோரும் மேக்ஸிமம் வழி தான் போயிருந்தாங்க. இந்த மாதிரி தான் வந்து சைடில் போயிருந்தாங்க. அது ரொம்பவே ரிஸ்க்கு தான் அது. ஸோ
அது தெரியல ஃபெஸ்டிவல்ன்றதாலேயே ஃபெஸ்டிவல் நிறைய ஹாலிடே நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஆனால் அங்கே தண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பட் அந்த ஒரு பாதை மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பாதையில் செம்ம ஸ்பீடாக போகுது தண்ணி. அங்கே தண்ணியில் லலித் வந்து கண்ணாடி விட்டுட்டான். அப்புறம் வந்து மொபைல் ஊந்துடுச்சு. ஸோ மொபைல் ஊந்ததால் கேமரா ஒர்க் ஆகல சுத்தமாக. ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம நடக்கணும். ஏன்னா வழுக்குதாங்க. ஸோ அதுவும் நம்ம பார்த்து பண்ணணும். விளையாடுறவங்க பார்த்து விளையாடுங்க. ஸோ இதுதாங்க. ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ கல்லணை டேம் பற்றி நம்ம எல்லாம் சொல்லியாச்சு. கல்லணை டேமில் ஜாலியாக இருக்கிறதும் காமிச்சாச்சு. ஸோ நம்ம கல்லணை டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டாங்க, அதுவும் காமிச்சோம். அதுக்கப்புறம் தண்ணி ஓப்பன் பண்ணல, அப்பயும் காமிச்சோம். ஸோ கல்லணை டேம் பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறையா விஷயங்கள் வருது. நிறையா இன்ஃபர்மேஷனோட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டுருக்கோம். எல்லாமே போடுறோம் நம்ம, அதாவது குக்கிங்கு, ரிசார்ட்ஸு, ஹோட்டல்ஸ் ரிவ்யூ எல்லாமே. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திஸ் இஸ் பாலாஜி சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய்.